சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் ஜெயஸ்ரீங்கிறவங்க தான் இந்த ரெசிபியை செய்ய சொன்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னடாப்பா தேங்காயில் போய் இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணுதில்ல. கண்டிப்பாக அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் சண்டே ஆனால் கறி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. கறி ஞாபகம் வந்ததுன்னா ஒரு தேங்காய் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம இதுக்கு ஒரு ரைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது பட்டர் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நம்ம தேங்காய் வறுவலுக்கு இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இந்த காம்போவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். மட்டன்லாம் இந்த ரெசிபி முன்னாடி கடன் கேட்கணுங்க, சும்மா அப்படி இருக்கு. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்யும் போதும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பட்டர் சாதமும் இந்த தேங்காய் வறுவலும் வச்சு சாப்பிட்ருவோமா? சாப்பிட்டு பார்த்துடலாம். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அக்கா லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க. லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்த்தும் வேணும்னு உங்கள நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே ஜூலை 5th இருந்து 31st வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆனா 1 kg and above ஆர்டர் பண்ணுங்க. ஸ்டாக் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் 1 வீக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் வறுவல். தேங்காய் வறுவல்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லாங்க. ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தேங்காய் வறுவல் பண்றதுக்கு நல்லா பெருசா ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு ரொம்ப நெத்தி தேங்காயாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி முத்தின தேங்காயும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணுங்க. இது கேரளாவில இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய், எங்க தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய். ரொம்பவே சுவையா இருக்கும். தேங்காயில எப்பயுமே ஒரு இனிப்பு தன்மை இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். இந்த தேங்காயை வச்சு அப்படி என்ன நீ வறுவல் பண்ண போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் ஜெயஸ்ரீங்கிறவங்க தான் இந்த ரெசிபியை செய்ய சொன்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் தேங்காய் வறுவல் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நான் பண்ண போறது ஜெயஸ்ரீ சொன்ன அதே மெத்தட்ல தாங்க செஞ்சு காட்ட போறேன். இப்போ இந்த தேங்காயை கீனி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருக்கிற மாதிரி கீனி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பீஸா எடுத்து நல்லா மெலிசா கட் பண்ணிக்கணுங்க. எல்லா தேங்காயும் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காயை நல்லா கறி வறுவல் மாதிரி பண்ண போறோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்தரைக்கணும். வாங்க அதையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கொஞ்சமா இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் ஊத்தினா போதுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்திருக்கேன். இது தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், கடலை எண்ணெயிலையும் செய்யலாம். பட் தேங்காய் எண்ணெயில செய்யும் போது ரொம்ப சுவையா இருக்கும். இல்ல நார்மலா நீங்க எந்த எண்ணெயில சமைக்கிறீங்களோ அதுலயும் செய்யலாம். இப்போ அடுப்பானல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாங்க. இப்போ தேவையான பொருட்கள் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே போட்டுடலாம். காரம் கம்மியா சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் போட்டா போதுங்க. நான் இந்த ஸ்பூன்ல தாங்க எல்லா அளவும் எடுத்து, நார்மலா வீட்டுல இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும், அதுலயே அளவெடுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்னதா 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். மசாலா அளவுகள் கரெக்டா இருக்கணுங்க, இல்லைன்னா கசப்பா போயிடும். பட்டை கிராம்பு ரொம்ப கம்மியா இருக்கணும். கிராம்புலாம் பாருங்க ஒண்ணே தான் போட்டிருக்கேன். அடுத்தது 5 மிளகாய் வத்தலும் போட்டுக்கலாம். இதோடய ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாங்க. இதோடய 2 கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் கம்மியா வச்சு இது எல்லாத்தையும் 2 to 3 நிமிஷம் செவக்கிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. நம்ம செய்ய போற இந்த தேங்காய் வறுவலுக்கு இந்த மசாலா தாங்க அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும். எல்லாமே நல்லா செவந்துருச்சு, வாசமும் வருது. பூண்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேங்க.
இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா நைஸா திக்கா ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மசாலா அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. அப்போ டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ தேங்காய் தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் செய்ய போறேன். இதுல செய்யும் போது ரொம்ப சுவையா இருக்குங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் ருசியும் தூக்கலாக இருக்குங்க. அப்புறம் உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கூடி குறைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதிலே 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் மசாலாவில் மிளகு போட்டிருக்கோம், மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் to 3/4 டீஸ்பூன் மிளகு போட்டால் போதுங்க. கொஞ்சம் காரசாரமாக சுருன்னு சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. மிளகாய் வத்தல் செவந்துடுச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கிராம் கணக்குலன்னு பாத்தீங்கன்னா இது 200 கிராம் இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இதுலயே போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதக்கிறது ரொம்ப முக்கியங்க. இதை மீடியமான அனல்லே நல்லா அப்படியே லேசா செவக்கிற மாதிரி வதக்கணும். இந்த வெங்காயம் தான் நம்ம செய்ய போற தேங்காய் வறுவலுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க. ஸோ அதனால நீங்க வெங்காயத்தை கூடி குறைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 கிளறிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கினா போதுங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாம். இந்த மசாலா தாங்க நல்ல ஒரு ருசி கொடுக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த மசாலா அதிகமாச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால அளவாக போடுங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமேல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே நான் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்ம இது நல்லா வறுவலாகவும் செய்யலாம், கொஞ்சம் தொக்கு மாதிரியும் செய்யலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து கூடி குறைச்சி ஊற்றிக்கணுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மசாலா நல்லா கொதிக்குதுங்க. இனிமேல் நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. என்னடாப்பா தேங்காயில் போய் இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணுதில்ல. கண்டிப்பாக அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் செய்கிறது இன்னும் கொஞ்சம் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இது ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இந்த தேங்காயும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பெப்பர் மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா காரம் வரும். அதே மாதிரி வெங்காயத்துலேருந்து ஒரு இனிப்பு வரும், தேங்காயிலேருந்து ஒரு இனிப்பு வரும். ஸோ இந்த காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். எண்ணெயும் கசிஞ்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இடையில கிளறி கொடுக்கணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணுங்க. நான் ரொம்ப ட்ரையா இல்லாம லேசா தொக்கு மாதிரி இருக்கிற மாதிரி தாங்க எடுக்க போறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கம்மியான தீயிலே நல்லா சுண்டுட்டுங்க. தேங்காய் வறுவல் கொஞ்சம் சுண்டி வரணும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு ரைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது பட்டர் ரைஸ் தான் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. அடுத்தது 3 கியூப்ஸ் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். நம்ம பட்டர் ரைஸ் தான் செய்ய போறோம். ஸோ அதனால பட்டர் கொஞ்சம் நிறைய போடுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் போட்டிருக்கிறது அன்சால்டட் பட்டருங்க, அதாவது சால்ட் இல்லாத பட்டர். ஈவன் வீட்டில இருந்து எடுக்கிற பட்டர்ல கூட இதே மாதிரியே செய்யலாங்க. நான் கடையில் வாங்கின பட்டர் தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்க பட்டரை டைரக்டா போட்டீங்கன்னா அது சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ ஊத்திட்டு அதுக்கப்புறம் தாங்க பட்டர் போடணும். நான் டோட்டலா ஆயிலும் பட்டரும் சேர்த்து ஒரு 50 ml போட்டிருப்பேங்க. இன்னைக்கு நம்ம 300 கிராம் அரிசியில தாங்க செய்ய போறோம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. அடுத்தது வெஜ் ஸ்டாக் 1 கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது போட்டுடலாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஒண்ணுமே போட வேண்டாம். இந்த ஸ்டாக் கூட இருந்தா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. சிக்கன் ஸ்டாக்கும் போடலாம், வெஜிடபிள் ஸ்டாக்கும் போடலாம். ஒரு சிலருக்கு ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்டாக்னா பார்த்தீங்கன்னா பலவிதமான வெஜிடபிள்ஸ் போட்டு அதை நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வேக வச்சு தண்ணியை சுண்ட வச்சு எடுக்கிறதா இந்த ஸ்டாக்குங்க. இது எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குங்க. அடுத்தது 300 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதிலே கொட்டிடலாம். இந்த நெய்யிலேயே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. ரொம்ப அப்படி இப்படி போட்டு கிளற வேணாம், ஏன்னா அரிசி உடையும். பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம், சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாங்க. நம்ம தேங்காய் வறுவலுக்கு இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சா இப்படியும் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் தொக்கை நார்மல் சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஈவன் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்படி 2 கலர் கிளறி கொடுத்தா போதுங்க. இனிமே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸ்ல தாங்க 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சிருக்காங்க. இப்போ கொதிக்க வச்ச தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வெஜிடபிள் ஸ்டாக் போட்டேன் பார்த்தீங்களா, அதுலேயே உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். அடுத்தது எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுலேயே 3 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு அப்படியே ஒரே ஒரு கிளறி இல்லைங்க, போதுங்க. இனிமேல் குக்கர் மூடிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இந்த காம்போவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். விசிலும் போட்டாச்சு. மீடியமான அனல்ல இது ஒரே ஒரு விசில் வரட்டுங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே ஒரு விசில் விட்டா போதுங்க. ஒரு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம தேங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய்லாம் கசிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் போதுங்க. இதுலேருந்து வர ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம முழுசாக போகிறதுனால காரம் வெளியே வராது. நல்லா ஒரு 1/2 கைப்பிடி கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை இலை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சுவையும் மனமும் கூடிக்கிட்டே போங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பரட்டி கொடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணாலும் விட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். நான் கொஞ்சம் தொக்கா விட போகிறேன். அப்போ தான் ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம தேங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ பட்டர் ரைஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. சூப்பராக வாசம் வருது. இப்போ கிளறி கொடுத்துடலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் போட்டும் செய்யலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது நம்ம பட்டர் சாதம். இப்போ பரிமாறிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நல்லா உதிரியாக பட்டர் சாதம், அதாவது வெண்ணெய் சாதம் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மெயினாக நம்ம தேங்காய் வறுவல் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சும்மாவே இந்த மசாலா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கேன். நம்ம மட்டன் சுக்கா செஞ்சால் எப்படி இருக்கும், அதுக்கு மசாலா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெசிபி நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனில் இந்த ரெசிபி முன்னாடி கடன் கேட்கணுங்க, சும்மா அப்படி இருக்கு. இப்போ நம்ம பட்டர் சாதமும் இந்த தேங்காய் வறுவலும் வச்சு சாப்பிட்ருவோமா? சாப்பிட்டு பார்த்தலாம். சொல்ல வார்த்தையே இல்லை. தட்டில்லைங்க, அண்டா நிறைய கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சொன்னா புரியாது, சாப்பிட்டு பார்த்தா மட்டுமே புரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. எகோ போதுங்க, நிப்பாட்டுக்கா உன் ராமாயணத்தை. இப்படி சொல்லி எங்களை உசுப்பேத்தி நீயே சாப்பிட்டுட்டு இருக்கக்கா அப்படின்னு தானே சொல்றீங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ பிரமாதமா இருக்கு. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச மசாலா. ஸோ இந்த மசாலா இருக்குங்களே, அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. இந்த மசாலா மட்டும் நீ கொஞ்சம் ஏற்றி போட்டீங்க, ஃபுல்லாக டோட்டலாக அவுட், அப்படியே கசப்பாயிடும். ஸோ மசாலா அளவாக போடுங்க, ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மற்றபடி இது செய்யறது ரொம்ப ஈஸி. இதை நல்லா அப்படியே கொஞ்சம் சுக்கா மாதிரியும் பண்ணலாம். இல்லை இப்போ நான் செஞ்ச மாதிரி அப்படியே கொஞ்சம் தொக்கா செஞ்சிங்கன்னா எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம்ல. என்ன மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அட போங்க, எனக்கு உங்களை உசுப்பேத்தி ஏற்றி ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா பாவம்ல, நீங்கள் மட்டும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓடுங்க, குடுன்னு ஓடி போய் ஒரு தேங்காய் எடுத்து டக்குன்னு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அசத்திட்டு அப்படியே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் மறக்காம அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.